துஷார் தான் வந்துட்டு தக்காளி தொக்கான்னா தெரியல. ஏன்னா இப்பயுமே சபரியோட பர்த்டேல துஷார் கூட தான் அரோரா சுத்துறான்னா, அவள் வந்து ஒரு இடத்துல சபரிக்கிட்ட இது லைவ்ல வரலன்னு சாரி லைவ்ல தான் நான் பார்த்தேன், ஒன்னாரில் வரலன்னு நினைக்கிறேன். அந்த என்ன சொல்கிறது, கமருதீன் அரோரா சண்டை ஒரு நாள் ஆனதுக்கப்புறம், ஐ மீன் வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஒரு வாட்டி ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து சபரி போய் அரோரா கிட்ட உட்காந்து, நீ எவ்வளோ நல்ல சொல் தெரியுமா, நீ எவ்வளோ நல்ல வக்கரமும், அப்படியே வக்கரன் வந்து கெஞ்சுவான், என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு குட்டிமா, அப்படியே ரொம்ப கெஞ்சுவான், அப்படியே கொஞ்சிருவான். ஸோ அவ்வளோ தாங்குன்னு சபரியும் விக்ரம் எந்த அளவுக்கு சுபியை வந்து தங்கச்சின்னு சொல்கிறானோ, சுபியை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறதோ செய்கிறதோ ஃபோட்டோஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே இடத்துல அரோராவை வைப்பானா, அது கேமோட சரி. வீட்டுக்கு அப்படின்னும் போது, ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னும் போது, க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே அப்படின்னும் போது, எந்த ஜென்ஸுமே அதை ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டி இன்னும் வளரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக தப்பாங்கிறது அவங்கவுங்க சாய்ஸு. பட் ஆனால் ஆப்வியஸாக அதை ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிற அளவுக்கு ரொம்ப ப்ராட் மைண்டடாக நம்ம சொசைட்டியில், இல்லைனா நம்ம சொசைட்டியில் இருக்க ஆம்பளைங்க ரொம்ப ப்ராட் மைண்டடாக, இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மாதிரி அக்காவோ தங்கச்சியாவோ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல கூட, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்னும் வளரலை. அப்படின்னும் போது நீங்கள் மேரேஜ் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை புள்ள வேணும் அப்படின்னு சபரி சொன்னதெல்லாம் எனக்கு காமெடியாக தான் இருந்தது சீரியஸாகவே. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த இடத்துல சபரி வந்து இந்த மாதிரி வந்து சபரிக்கிட்ட இது வந்து இன்னொரு இது நான் பார்க்கல, அப்படி காத்து வாக்கில் வந்த விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். சபரிக்கிட்ட வந்து ஃப்ரான்ஸ் அவர் எங்கேயோ வெளில போகும்போது செய்யும்போது கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாரு வந்து இங்கே அடிச்சிங்க செஞ்சீங்க, வேணும் தான் அடிச்சேன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பேசுனீங்க, இது சரியா இல்லை, ஏன் அப்படி மிதிச்சிங்க அப்படின்னு யாரும் ஃபேன் சைட்லேயும் இல்லை அந்த குரூப்பில் எங்கேயும் பப்ளிக்காக போகும்போது கேட்குறப்போ ஒரு பதிலே சொல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வருது. அப்படின்னும் போது இன்டர்வியூஸ்லேயும் அதை ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரியும் தெரியல. ஸோ ஒரு இடத்துல கூட அப்போ இவ்வளோ நீங்கள் அரகண்ட்டாக செஞ்சது சரி இல்லை, அது ஒரு கேமு இல்லை, எனக்கு கோவம் இருந்தது அடிச்சுட்டா அது உங்ககிட்ட ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னா சொல்கிறேன். நீங்கள் அப்போ ஃபினாலேயில் பாரு கிட்ட யார்கிட்டே சாரி கேட்கணுமா அப்படின்னு சேதுபதி கேட்கும் போதெல்லாம் கூட பாரு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னி சபரி. அப்போ வந்து நீ அதை வந்து இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லலை. பாரு இல்லாத இடத்துல சேதுபதி சாரி ஆகிட்ட சாரி கேட்கணுமான்னு சொல்லும் போது ஓட்ஸுக்காக, பாரு ஓட்ஸுக்காக, கமருதீன் ஓட்ஸுக்காக சொன்ன நீ, அப்புறம் வந்து பாரு போகும்போது விசில் அடித்த நீ, இப்போ வந்து இன்டர்வியூஸ்லாம் ஒரு சாரியை கூட அவகிட்ட ஏன் மனசார கேட்கல, அதுக்கு விளக்கம் சொன்னியே தவிர இப்படி அதை அப்படியே அவள் ட்ரிகர் பண்ணால் அதெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு வழவழ குழக்குறான்னு சொன்னியே தவிர, முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சியே தவிர மனசார அங்கே சாரி சொன்னியா? இதையே வந்து விக்ரம் கிட்ட கேள்வி கேட்டப்போ ரெட் நூலில் நினைக்கிறேன், அவர் கொஞ்சம் நல்லா கேட்டிருப்பாரு அந்த இன்டர்வியூவர், வசந்தா அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் யாரை பார்த்து ரெட் நூலில் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த இன்டர்வியூ கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது விக்ரம்க்கு. அகெயின் அங்கேயே அவன் சிரிச்சு மழுப்பிட்டான். ஆனால் அவருமே கொஸ்டின்ஸை வச்சாரு. ஆனால் அந்த சைடில் வந்து அவன் வழவழ குழக்கணான்னு தான் பேசுகிறான், இல்லை பளிச்சுன்னு வரல அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஆனால் கேட்க வேண்டியதை இவர் கேட்டார். கேட்கவே இல்லாத சோபனா இன்டர்வியூஸ்லாம் ஒன்றுமே அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கவே இல்லை, கவுண்டர் கொஸ்டின்ஸை வைக்கல, இன்டர்வியூ மாதிரியே அது போகலை, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வலிக்காத மாதிரி தான் இன்டர்வியூஸ் எடுத்தாங்கன்னும் போது அங்கே ரெட் நூலில் அவர் கொஞ்சம் சுருக்குன்னு கொஸ்டின்ஸை கேட்டார். ஆனால் இவன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பூசி மழுப்புனா வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அவர் கேட்டிருப்பாரு, இப்போ நீங்கள் அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சபரிக்கிட்ட சொன்னதாகட்டும், கழுத்தில் மிதிச்சிருக்கணும்ல, கழுத்தில் மிதிச்சிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே, அதெல்லாம் எப்படி, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னும் போது அவன் டக்குன்னு சொல்லிட்டாங்க. வக்ரம் என்ன சொல்லிட்டான்னா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா வரீங்களா, சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவன் டக்குன்னு எவ்வளோ திமிருங்க. அவர் ஆங்கர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை அது என்னதான் இருந்தாலும் அப்படி நீங்கள் வந்துட்டு அது சொல்லியிருக்க வேணாம் தானே, அது வந்து மக்களுக்கும் சரி இல்லை பார்க்குறவங்களுக்கும் சரி அது ஒரு மாதிரி வயலன்ஸ் மாதிரி தானே இருக்கும், அது வந்து நீங்கள் சொல்லியிருக்க வேணாம் தானே அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக 1 hourல காட்டல். இது சபரிக்கிட்டையும் கேட்டாங்க, விக்ரம் கிட்ட 1 hourல வரல, லைவில் வந்துச்சுன்ற போது, ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 hourல அப்போ தான் எனக்கே தெரியும் 1 hourல இதெல்லாம் வரல அப்படின்னும் போது நான் சொல்கிறேன், நான் லைவ் தான் பார்ப்போம், 1 hour மோஸ்ட்லி பார்க்கலன்னும் போது அதனால ஜனங்க கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னும் போது, அப்போது அவங்க உடனே சொல்கிறான் வரீங்களா, அப்போ சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு வரீங்களா அப்படின்னும் போது, பாஸ் அதெல்லாம் ஒரு காமெடி பிக் பாஸ், அதெல்லாம் சாரி பிக் பாஸ்னே வருது பாஸ், அதெல்லாம் ஒரு காமெடி பாஸ், அது ஒரு ஹியூமரு, இப்போ எங்கள் சைடில் அது காமெடின்னு நாங்கள் பண்ணுறோன்னா அது ஒரு காமெடி, அப்போ காமெடின்னு அதை சொல்லாத, ஹியூமர்னு சொல்லாத, டார்க் காமெடின்னு சொல்லு.
அப்போ அப்படியே அவங்க பச்சையாக சொல்கிறாங்க. அது ஹியூமருங்க. அது எங்கள் சைடில் நீங்கள் காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஹியூமர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் எங்கள் ஷோ பார்த்தா. அப்படி சொன்னது அப்படின்னா, சரி அப்படி அது ஹியூமராக கூட வச்சு இதே வினோத் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனா கூட அது காமெடி அப்படி கூட அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படின்னா கூட ஓகே. ஆனால் நீ அந்த இடத்துல சபரிக்கிட்ட அப்போ சொல்லும்போது உன் முகத்தில் அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தது. நீ அதாவது அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஸ்கேம்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் முடிஞ்சு அந்த வாரம் ஃபுல்லாக நீ டவுனாக இருந்த. ஸ்கேம்ட்ரானாலையும் பாரு மேலேயும் உனக்கு அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்கில் உன்னோடது அந்த மேனேஜர்ஷிப் போய் நீ உட்காந்து பண்ணது நீ அவ்வளோ கில்ட் ஒரு மாதிரி ஷேமாக நீ ஃபீல் பண்ண. அது ஒரு ஆம்பளே உன்னால் அந்த ஒரு ஈகோ வெளியிலேயே உன்னோட ஈகோ அவ்வளோ ஹிட் ஆச்சு அந்த ஷேமை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள. இவஸ் பார்த்துக்கு சீக்ரெட் டாஸ்க்குன்றா, நம்ம அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியாமல் அவகிட்ட கெஞ்சிரும். பாரு கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் உன்னை விட்டு கொடு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றா. திவாகரம் விட்டு கொடுக்க மாட்டான். ஸோ வந்து இதனால என்னோட போஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பவர் போதே அப்பா அம்மா இந்த ஷோ பார்க்கும்போது அழுவாங்கன்னு உனக்கு ஒரு அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு ஆம்பளத்தனமாக நீ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் நீ உடஞ்சி போன விஷயத்துக்கு அந்த இடத்துல நான் ஸ்கேம்ட்ராவை சப்போர்ட்லாம் பண்ணலை. அவனுக்கு 2 பொண்ணுங்க மேலே அந்த இடத்துல உருவான காண்டு தான் அது, ஸ்கேம்ட்ரா மேலேயும் பாரு மேலேயும். ஸோ அதைத்தான் அவன் வந்து பிரஜன் வெளியில் போகிற வரைக்கும் ஸ்கேம்ட்ரா மேலே அது கொட்டிக்கிட்டே இருப்பான். ஒன்ஸ் பிரஜன் வெளியில் போய் ஸ்கேம்ட்ரா கேம் டவுன் ஆகுதுன்ற மாதிரி வரும்போது இவனுக்கு கொஞ்சம் அது சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இது ஸ்கேம்ட்ராவும் 2 இடத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னும் போது அப்போது அந்த இடம் தான் பாரு ஸ்கேம்ட்ராக்கான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, பாரு வச்சு தான் கேம் ஆட ஸ்கேம்ட்ரா ட்ரை பண்ணாங்களே தவிர பாருவோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க இல்லை. இது அவங்க ரம்யா கிட்ட சொன்ன பதில் தான். எனக்கு அந்த வீட்டில் யார் கூடவே எமோஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தான் கேம் ஆட தானே வந்தேன்றது தான் இப்போ அந்த ரம்யா விஷம் அந்த பாம்பு அதெல்லாம் சொன்ன டாபிக்னு வரும்போது ஸோ ஆப்வியஸாக அவங்க பாருவை வச்சு கேம் ஆடி இருக்காங்க. ஆனால் பாரு நம்பியிருக்கா அப்படின்றது தான் விஷயம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல ஸ்கேம்ட்ரா மேலேயும் பாரு மேலேயும் இருந்த கோவத்தை ஸ்கேம்ட்ரா அது பிரஜன் வெளில போனோன்னா அது ஏதோ ஒரு வகையில் அது சட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்கேம்ட்ரா கிட்ட உட்காந்தும் பேசுவானும் போது பட் ஆனால் பாரு மேலே அவனுக்கு இருந்தது அது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அவ வெளியில போற வரைக்கும் ஒரு ரெட் கார்டு வாங்கி சபரிக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருந்தது அவ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போகும்போது. ஸோ இந்த இடத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5ல வந்து வந்தவங்க யாருக்குமே யார் வின்னிங் ஆக போகிறாங்கன்றதே விஷயம் இல்லாமல் ஒரு பிடிமானமே இல்லாமல் யார் வந்தால் என்னன்னு சொன்னாலுமே உள்ளுக்கு அது ஆசையாக இருந்தாலுமே பெருசாக அது வெளியில் காட்டிக்கல. அந்த ஒரு போட்டி மனப்பான்மையோட பொறாமையோட இல்லை, போட்டி மனப்பான்மையோட காட்டிக்கலன்றதுக்கான காரணம் இவங்களுக்கு வந்து அரோரா அவன் சொன்ன அரோரா வந்தாலும் ஓகே தான், திவ்யா வந்தாலும் யார் வந்தாலும் ஓகே தான், அவங்க செலிப்ரேட் லெட் தெம் செலிப்ரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க விக்ரம் சொன்னான். டாப் 2ல வந்தவங்க பண்ணட்டும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரினா. ஆனால் அவங்களுக்கு பாரு மட்டும்தான் வரக்கூடாது, பாரு தவிர யார் வேணால் வரலாம். அவங்களுக்கு பாரு மட்டும் பிடிக்காது, பாரு வெளில போயிட்டாங்க. கமருதீன் பிடிக்காது, கமருதீன் வெளில போயிட்டான போது இவங்க 2 பேரை தவிர வினோத்தும் போயிட்டான், அட்லாஸ்ட் அவரும் போயிட்டார் இல்லையா. ஸோ அந்த மிச்ச டாப் 3க்கு யார் வந்தாலுமே எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத 3 பேர் வெளில போயிட்டாங்க. இல்லை எங்களுக்கு காம்படிஷனாக நாங்கள் பார்த்த காம்படிஷனில் நாங்கள் வன்மத்தை கொட்டின 3 பேர் வெளில போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாருக்கு வந்தாலும் உனக்கு வந்தால் எனக்கு மச்சான், எனக்கு வந்தால் என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி அது போயிடுச்சு. அப்படின்னும் போது அதனால தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போ அந்த போட்டி மனப்பான்மையோ இந்த சீசனில் கப்பு யாருக்குன்றதே இல்லாமல் அந்த ஒரு 2 வாரம் ஃபினாலேக்கான 2 வாரம் மிக்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் மிக்சராக சூப்பர் மிக்சராக சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கான காரணம் அந்த